அதிமுக பாஜக. எடப்பாடி முதல்ல வந்தார், இவர் சொல்லிட்டார் அமித்ஷா, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சின்ட்டார். இன்றைக்கி எடப்பாடி அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. கூட்டணி ஆட்சின்னா 2 பேரும் சேர்ந்து கூட்டணியை சேர்ந்து போட்டிடுறோன்னு தான் அர்த்தம். ஆட்சியில் பங்கு கொடுத்து கூட்டணிங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு அடிச்சிட்டார். கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே. ரொம்ப தைரியமாக அடிச்சிட்டார். 2 பேரும் ஒன்றா சேரணுன்னோம். அது இன்னைக்கு கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொன்ன உடனே அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பு வந்துச்சு. நம்ம தனிச்செல்ல ஆட்சி செய்யணும். எம்ஜிஆர் தனித்து தானே அதிமுக ஆட்சியை அமைத்தார். ஜெயலலிதா 2-3 தடவை வந்ததும் தனித்து தானே ஆட்சி அமைத்தார். அப்படி இருக்கும்போது அதிமுக கூட்டணி பாஜகவுடன் சேர்வதில் எந்த வகையில் நியாயம்? கொந்தளிப்பு வந்துடுச்சு. அந்த கொந்தளிப்பு அடக்கிறதுக்காக ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. இப்போ நம்ம யார்? நம்ம ஒரு நடுநிலை ஆளுங்க. யார் கேட்குறது தப்பு? எடப்பாடி சொன்னது ரைட்டா? அமித்ஷா சொன்னது ரைட்டா? கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வரணுமா, தேவையா? அப்போ தொகுதிகளை எப்படி பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறதுல நம்முடைய நடுநிலை கருத்து என்னென்னா, இந்த மாதிரி கூட்டணி அமைச்சிங்கன்னா எந்தெந்த கட்சி தனியாக எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு தொகுதி பங்கிடணும். ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லிட்டேன். ஒருத்தரும் இந்த பிஜேபிக்காரங்க கேட்கவே மாட்டேங்கிறான். என்னமோ நான் தனியாக நின்று ஆட்சியை பிடிச்சிடுற மாதிரி இந்த அண்ணாமலை ஒரு முட்டாள்தனமாக தனியாக நின்று ஆட்சியை பிடிக்கிற மாதிரியே கத்திக்கிட்டே இருந்தார். இப்போ அவர் போயிட்டார். இப்போ வரவங்களையாச்சும் அதை சிந்திக்கணும். எப்படின்னா 2021 அப்புறம் சட்டசபை தேர்தலுக்கு அப்புறம் ஒரு உள்ளாட்சி தேர்தல் வந்தது. பாஜக தனியாக நின்னாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் 2 பேரும் சேர்ந்து நின்னாங்க, அதிமுக பாஜக. அப்போ அதிமுக கிட்டத்தட்ட 66 தொகுதிக்கு மேலே ஜெயித்தாங்க. இவங்க 3 தொகுதியோ 4 தொகுதியோ பாஜக ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் தனித்தனியாக நின்றார்கள். 2021 அப்புறம் 2022 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் தனித்தனியாக நின்னாங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கேன்ட்டு நான் பேசுகிறவங்க நீங்கள் கேளுங்க. 2022 உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக தனித்து நின்று வாங்கிய ஓட்டு சதவீதம் 29%. திமுக 40க்கு மேலே போயிட்டாங்க. காரணம் அவங்க 9 கட்சி கூட்டணி. தனியாக நின்று அதிமுக 29%, பாஜக தனியாக நின்று 7%. இதுதான் இவர்கள் இருவருடைய உண்மையான பலம். அதுக்கப்புறம் இப்போ நடந்த பார்லிமெண்ட்டில் பாஜக ஒரு 5-6 பேரை சேர்த்துக்கிட்டாங்க. அதிமுக இவங்க விஜயகாந்த் கட்சியோட மட்டும் சேர்ந்தாங்க. இப்போ அவங்களுக்கு 22-23, இவங்களுக்கு 13 என்னமோ வந்தது. இந்த 13-14 பாஜகவின் தனிப்பட்ட செல்வாக்கு இல்லைங்கிறத பாஜக தொண்டர்கள் புரிஞ்சுக்காங்க. உங்கள் செல்வாக்கு 7% தான். அப்போ நீங்கள் தொகுதி கேட்கும்போது 7% ஓட்டுக்கு தகுந்தபடி தான் நீங்கள் தொகுதிகளை கேட்கணும். இப்போ பட்டாளி மக்கள் கட்சினா இப்போ அவங்களுக்கு 2% வந்துடுச்சு. அதற்கேற்ப தான் நீங்கள் கேட்கணும். ஒவ்வொரு கட்சிகளின் தனிப்பட்ட ஓட் பேங்க் அதை வச்சு தான் அவங்கவுங்க கேட்கணும். நீங்கள் சும்மா பாஜகனா எனக்கு 50 கொடு 100 கொடுன்னு கேட்குறதுல அர்த்தம் இல்லை. அந்த அப்புறம் கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாது. இந்த தொண்டர்கள் அங்கே போக மாட்டாங்க, அங்கே இருந்த தொண்டர்கள் இங்கே வர மாட்டாங்க. அதனால் 7% ஓட்டு தான் உங்கள் ஓட்டு, பாஜக ஓட்டு. யார் வேணுனாலும் என்கிட்ட சேலஞ்ச் பண்ண வா, எவன் வேணுனாலும் வா, என்கிட்ட வா, நான் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன். அவங்க இது 29 ஆனது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் நீங்களும் உங்களும் ஒன்றாயிட முடியாது. எனக்கு 100 கொடு 90 கொடுன்னு கேட்டேன்னா எப்படி கூட்டணியில் இதாகும்? அண்ணாமலை இதை உடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணார். இப்போ நீங்கள் ரியலிஸ்டிக்கை புரிஞ்சுக்கங்க. அதனால் அதிமுகவோட ஓட் பேங்க் அதிகம்ப்பா, அவங்களுக்கு நீங்கள் அதிகம் தான் கொடுக்கணும். கேட்டால் ஒரு அதிமுக, நான் எங்கேயா அதிமுக, நான் இப்போ கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டேன். நான் எம்ஜிஆரின் எம்ஜிஆரின் ஆதரவாளர்னா ஜெயலலிதா மேலே அபிமானம் வச்சிருக்கேன். ஜெயலலிதா அபிமானம் வச்சிருக்கேன்னா எனக்கு அவங்க ஒன்றும் பணத்தெல்லாம் தூக்கி கொடுக்கல, ஒன்றும். ஏன் அபிமானம் வச்சேன் என்ன? நான் பெரிய எனக்கு சொந்த இதில் கொலை வழக்கில் இதே ஸ்டாலினும் கருணாநிதி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இருக்கும்போது என்னை கொலை வழக்கில் மாட்டி விட்டாங்க. யாரிடமும் உதவி கேட்காமல் ஜெயலலிதா அந்த ஆட்சிக்கு வந்தோடனே அந்த வழக்கை பூரா ஞாபகம் வச்சு செஞ்சார். அதுக்கு நன்றியாக தான் அவங்களுக்கு
ஆதரவாக பேசுவோம், அவ்வளோதான். அவர்கள் பக்கம் இருக்கும் நியாயத்தை பேசுவோம். அவருக்கு செஞ்ச எல்லாத்தையுமே சரின்னு சொல்கிறதுக்கு எனக்கு இல்லை. நான் அப்படி சொல்லவும் மாட்டேன். ஜெயலலிதா அவர் செய்த எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறல. அதுக்காக நான் அதிமுகவை சேர்ந்தவன், இதை சேர்ந்தவன், இந்த பாஜகக்காரெல்லாம் கீழ்த்தரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை விடு முதல்ல. ஒன்றை மாதிரி ஆள் இல்லை. நாங்கள் தனியாக ஆள். அதனால் நாங்கள் தகுதியின் அடிப்படையில் தான்ப்பா பேசுவோம். ஒழுங்காக உன்னுடைய தொகுதிக்கு உன்னுடைய பலம் என்னவோ அந்த பலத்துக்கு அடிப்படையில் 7% வாங்கிக்க. இல்லை எனக்கு இப்போ கூடியிருக்கா 8%, 9% அப்படி வாங்கிக்க. இல்லைன்னா கூட்டணியை அதை அண்ணாமலை செஞ்ச வேலையை நீங்களும் செய்யாதீங்க. அதனால் பலத்துக்கு ஏற்றபடி கூட்டணி ஆட்சிங்கிறதுலாம் பேசாதீங்க. அந்தந்த கட்சி பலத்துக்கு ஏற்றபடி தொகுதியை போடுங்க. எல்லோரும் எலெக்ஷனில் நில்லுங்க. கூட்டணியில் நீங்கள் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சியா தனி ஆட்சியாங்கிறத முடிவு பண்ணுங்கள். யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அப்போ கூட்டணி ஆட்சி. சீட்டு பகிரும்போதே கூட்டணி ஆட்சிங்கிற தத்துவம் ஒத்து வராது. அதனால் அவர் எடப்பாடி இந்த விஷயத்தில் சொல்கிறது சரியான விஷயம்தான் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. எடப்பாடி சொல்ல அத்தனைக்கும் ஆமாப்பட மாட்டோம். எடப்பாடியே தாக்கியிருக்கோம் நாங்கள் நிறைய. நடக்கும் உண்மை இதுதான். புரிந்து கொள்ளுங்கள். பாஜக உங்கள் தொகுதி பலத்துக்கு ஏற்றபடி பண்ணிக்கங்க, சீட்டை வாங்கிக்கங்க. எடுத்தவுடன் கூட்டணி ஆட்சி என்பது தவறு. சீட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் தான் கூட்டணி ஆட்சியா தனி ஆட்சியா என்பதை முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அடுத்த கருத்து.